தமிழ் வணக்கம். டென்மார்க்கிலிருந்து முழங்குகின்றது என்று முதல் நமது உலக செய்திகள். அமெரிக்காவினுடைய போர் மிக பெரும் தவறு என்று NCC தலைவர் கூறியிருப்பது அதிர்ச்சி தரும் உள்ளடக்கங்களை கொண்டதாக இருக்கின்றது. அதை பார்க்கலாம். இரண்டாவதாக இலங்கையிலிருந்து புறப்பட்டு இந்த விமான பரப்பில் இருந்த பொழுதே 4 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்ட செய்தி கிடைக்கின்றது. இஸ்ரேலினுடைய தாக்குதல் காரணமாக ஈரான் முன்னையிட்ட தீ முப்புறத்திலே என்பது போல, அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே என்பது போல பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற ஈரான் கட்டாரினுடைய எரிவாயு வயல்கள் மீதான தாக்குதலும் அரசியல் பின்னணியும் என்ன? அமெரிக்காவினுடைய NCC-யினுடைய தலைவர் ஜோய் கென்ட் பதவி விலகி கூறியிருக்கின்ற கருத்துக்கள் ஆழ சிந்திக்க வைப்பதாக இருக்கின்றன. கடந்த 24 மணி நேரங்களில் உலக அரங்கில், முக்கியமாக ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் முக்கோண மோதலில் வெடித்து சிதறியிருக்கின்ற தகவல்களினுடைய தொகுப்பாக இந்த செய்தி அமைகின்றது. காடு சுட எலி புறப்படும் என்பது ஒரு பழமொழி. அதுபோல ஈரானிலும் கட்டாரிலும் காடு சுட்டது போல எரிவாயு கட்டமைப்புகளை கொளுத்தியதன் மூலமாக ஓர் உண்மை வெளியாகி இருக்கின்றது. இந்த 2 இடங்களும் எரிந்து கொண்டு இருப்பதானது இருவரும் சகோதரர்கள் தான். கட்டார் நாடு ஈரானுடன் நட்பாக இருந்து சவுதியும் எமிரேட்ஸும் செய்த துயரங்களை தாங்கிய ஒரு நாடாக இருந்தாலும், குரங்கிடம் அப்பன் நெருக்க சென்ற 2 அண்ணனும் தம்பியும் முழு அப்பத்தையும் அதனிடம் பறிகொடுத்தது போல இருவரும் எரிவாயு கட்டமைப்பு எரிந்த நிலையில் இருக்கின்றார்கள். இந்த போரானது ஈரானுக்கு எதிரானதா இல்லை அனைவருக்கும் எதிரானதா என்பதை சிந்திக்க வேண்டிய கடைசி தருணத்தினுடைய கிளைமேக்ஸாக எரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த நெருப்பு முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே என்ற பாடல் போல இப்பொழுது அன்னையாக இருக்கின்ற ஈரான் கட்டாரினுடைய செல்வத்தின் மீது எரிகின்ற நெருப்பானது அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே என்பது போல அடிவயிறு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்பான விளக்கங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. அதற்கு முன்னதாக கடந்த 24 மணி நேரங்களில் உலக அரங்கில் பேசப்பட்ட அமெரிக்காவினுடைய NCC என்கின்ற பயங்கரவாத எதிர்ப்பு உளவு பிரிவினுடைய தலைவர் ஜோய் கென்ட்டினுடைய பதவி விலகல். இவருடைய பதவி விலகல் ஒரு தனி மனித ரீதியானதாக இருக்கலாம். ஆனால் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்ற விடயங்கள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன. அதனால் உலக அரங்கில் அது பெரும் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது. மற்றவர்கள் சொன்னால் அது பெரிதல்ல, ஆனால் இவர் சொன்னால் அது பெரிதாகின்றது. ஏனென்றால் இவர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சி சார்ந்த கடும்போக்கு அரசியல்வாதியாக இருந்தவர். அமெரிக்க அதிபரை ஆதரித்த ஃபாக்ஸ் நியூஸில் முக்கியமான ஒருவராக இருந்தவர். அதனுடைய டுக்கர் கார்ல்சன் என்பவருடைய வலது கையாக இருந்தவர். அமெரிக்காவினுடைய கடும்போக்கு சிந்தனைகளை தன்னுள் ஏற்றுக்கொண்ட ஒருவர். அப்படிப்பட்ட ஒருவர் கூறியிருப்பதுதான் அமெரிக்க அதிபரனுடைய மேக்கா என்கின்ற அணியினருக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் உலக நாடுகளுக்கு சிந்தனையையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இது வியட்நாம் போர் காலத்தில் அமெரிக்க மக்களே அமெரிக்க அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி சரியான பாதைக்கு கொண்டு சென்றது போன்ற ஒரு வியூகத்தினுடைய தொடக்க நிகழ்வாக இருக்கின்றது. அவர் என்ன சொல்லுகின்றார்? முதலாவது கேள்வி, அயதொல்லா அலி காமேனியை கொன்றது தவறு என்ற குரலை அமெரிக்காவில் இருந்து பதிவு செய்திருக்கின்றார். ஏன் தவறு என்றால், அயதொல்லா அலி காமேனி ஒரு மத தலைவர். அவர் அணுகுண்டை உருவாக்குகின்றார் என்று உருவாக்கப்பட்ட ஒரு நாடக பிரதிக்குள் சிக்கப்பட்டு தன்னுடைய உயிரை இழந்திருக்கின்றார். இதுபோலத்தான் நாசகார ஆயுதங்களை உருவாக்குகின்றார் என்ற நாடக பிரதி ஒன்றிற்குள் சிக்கப்பட்டு ஈராக்கினுடைய தலைவர் சதாம் ஹுசேன் தூக்கு கயிற்றில் தொங்கியதன் பின்னர் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் அயதுல்லா அலி காமேனி ஒரு மத தலைவராக அணுகுண்டு ஒன்றை உருவாக்குங்கள் என்று கூறுவதற்கு உரியவர் அல்ல. அவர் அது உருவாவதற்கு தடையாகவே இருந்திருக்கின்றார். அது அவசியமில்லை என்றும் கூறியிருக்கின்றார். ஏனென்றால் அணுகுண்டை உருவாக்குவதனால் வரக்கூடிய கெட்ட பெயரை விட அந்த அணுகுண்டு பாவிக்கவே முடியாத ஒரு குண்டாக இருக்கின்ற பொழுது அதை எதற்காக உருவாக்க வேண்டும் என்கின்ற தெளிவு அவருக்கு இருந்திருக்கின்றது என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். இதை எப்படி அறிந்தீர்கள் என்ற கேள்விக்கு பதில் தருகின்ற பொழுது, நாங்கள் NCC உளவு பிரிவை சேர்ந்தவர்கள். உலகத்தில் சாதாரண பட்டிக்காட்டு பொன்னையாவினுடைய கைத்தொலைபேசியை கூட
அமெரிக்கா ஒட்டு கேட்கின்ற பகுதியை சேர்ந்தவர்கள். எனவே சகல விடயங்களும் எங்களுக்கு தெரியும். AI தொழில்நுட்பத்தையும் இணைத்திருப்பதனால் அவரிடம் இந்த விவகாரத்தில் ஒரு முனைப்பு இருக்கவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவேதான் இந்த தாக்குதல் தவறானது என்று தான் குறிப்பிடுவதாக அவர் தெரிவிக்கின்றார். அமெரிக்கா தவறு இழைத்து விட்டதனால் தான் பதவி விலகுகின்றேன் என்றும் கூறுகின்றார். இரண்டாவதாக, அயதுல்லா அலி காமேனியை கொல்வதன் மூலமாக இலக்கை எட்டி தொட முடிந்ததா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அவர் இறந்துவிட்டால் அவருடைய இடத்தில் இன்னொருவர் வருவார். அவரால் உருவாக்கப்பட்ட கொள்கைகள் அங்கு இறந்து போய் விடாது, அது மறுபடியும் வலுப்பெறும். இன்று இஸ்லாமிய உலகம் அவருடைய மரணத்தின் பின்னதாக அவர் சொன்ன கருத்துக்கள் சரி என்று தவறுகளை மறந்து ஒன்றிணைவதற்கு அது காரணமாக அமைந்துவிட்டது. இது ஒரு ராஜதந்திர தவறுதான் என்று குறிப்பிடுகின்றார். இந்த தவறுக்குள் டொனால்ட் ட்ரம்ப் எப்படி சென்றார் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், இதற்கு முதலாவது காரணம் இஸ்ரேல் தான். இரண்டாவது காரணம், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து சென்ற பின்னரும் கூட அமெரிக்காவினுடைய அரசு யூதர்களினுடைய கைகளில் இருக்கின்றது. யூத கோடீஸ்வரர்களினுடைய லாபி என்று ஒன்று இருக்கின்றது. அவர்கள் இந்த போரை நடத்த வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்ததனால் டொனால்ட் ட்ரம்ப் அந்த வழியால் சென்றார். எனவே டொனால்ட் ட்ரம்பை விட இவர்கள் இழைத்ததுதான் பெரிய தவறு என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். யூதர்கள் ஏன் டொனால்ட் ட்ரம்பை அந்த இடத்திற்கு அழைத்து சென்றார்கள் என்றால், அவர்களினுடைய பைபிளின் அடிப்படையில் இந்த பிராந்தியங்கள் எல்லாம் அவர்களுக்கே சொந்தமாக இருந்தது என்று இஸ்ரேலிய பிரதமர் தொடர்ந்து கூறி வருகின்றார். இந்த இஸ்ரேல் என்ற நாட்டிற்கு இங்கே எந்த உரிமையும் கிடையாது, உலகப்படத்தில் இருந்து அது அழிக்கப்பட வேண்டும் என்கின்ற கொள்கையை ஈரான் கொண்டதாக இருக்கின்றது. எனவே பழைய பைபிளின் அடிப்படையில் இவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கின்ற பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்த ஒரு மோதலை இன்றுள்ள தலைமுறை சுமக்க வேண்டிய தேவையில்லை என்பது இவருடைய கருத்தின் உள்ளார்ந்த பொருளாக இருக்கின்றது. இதற்கு இன்னொரு உதாரணம், ஈரானுடைய எரிவாயு கட்டமைப்பின் மீது தான் தாக்குதலை நடத்த சொல்லவில்லை, அது இஸ்ரேல் தான் நடத்தியது என்றும், அதற்காக ஈரான் அப்பாவி நாடுகளின் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். ஆனால் இந்த நிகழ்ச்சி திட்டம் டொனால்ட் ட்ரம்பிற்கு திட்ட தெளிவாக தெரியும். அவர்தான் இந்த உத்தரவையும் வழங்கியது என்று அவருடைய நாட்டில் இருக்கின்ற தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சற்று முன்னர் எழுதியிருக்கின்றது. அமெரிக்க அதிபரனுடைய நிகழ்ச்சி நிரல் தான் அது என்றும், இந்த தாக்குதலின் மூலமாக ஈரான் தன்னுடைய வளங்களை இழந்து அடிபணியும் என்று அவர் நினைத்திருக்கின்றார். ஆனால் கட்டார் மீது அடி விழுந்த பொழுதுதான் அவரால் இதை நம்பவே முடியாமல் போய் எரிவாயு முழுவதும் எரிகின்ற பொழுது இந்த போர் அமெரிக்காவை அடிக்காமல் அமெரிக்க நண்பர்களை அடிப்பதன் மூலமாக திசை மாற்றப்பட்டிருக்கின்றது. இது இஸ்ரேலினால் வந்த நிலைதான். இஸ்ரேல் தான் குண்டுகளை வீசி இருக்கின்றது. அயதுல்லா அலி காமேனி மீது இஸ்ரேலிய விமானங்கள் தான் குண்டுகளை வீசி இருக்கின்றன. இதனால் தான் அமெரிக்கர்களுடைய அரசியலை இஸ்ரேலும் யூதர்களும் தீர்மானிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு பிளவு நிலை உருவாகி இருக்கின்றது. அப்படியானால் உங்களுடைய விலகல் மூலமாக அடைய போகின்ற நன்மைதான் என்ன என்ற கேள்விக்கு போரின் வழி செல்லக்கூடாது என்கின்றார். ஏனென்றால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நாங்கள் ஆதரித்த பொழுது கடந்த தேர்தலில் அவர் குறிப்பிட்டது என்ன, 14 மாதங்களுக்கு முன்னதாக அவர் அதிகார கட்டிலுக்கு வருகின்ற பொழுது, உக்ரைன் போரை 24 மணி நேரங்களில் நிறுத்துவேன், காசாவில் உடன் யுத்த நிறுத்தமும் அமைதியை ஏற்படுத்துவேன், அமெரிக்கா சிக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை போர்களில் இருந்தும் நிறுத்தி அமெரிக்காவை வெளியே எடுத்து அமைதியான ஓர் அமெரிக்காவை உருவாக்குவேன் என்று கூறித்தான் அதிகார கட்டிலுக்கு வந்தவர். இன்று மற்றெந்த அமெரிக்க அதிபர்களையும் விட அதிகமான போர்க்களங்களுக்கு படைகளை கொண்டு சென்றவர் என்ற பெயர் டொனால்ட் ட்ரம்பிற்கு வந்திருக்கின்றது. இது முன்னைய தகவலுக்கும் இப்போதுக்கும் இடையே பெரும் வித்தியாசமாக இருக்கின்றது. இதனால் டொனால்ட் ட்ரம்பை வேறு யாரோ தவறான வழியில் அழைத்து சென்று விட்டார்கள் என்று அவர் கூறினாலும் கூட, எதிர்கால தலைமுறை இன்று உருவாக்கப்பட்ட இந்த தவறான யுத்தத்திற்குள் அவர்களும் சிக்கப்பட்டு வீணாக உயிரிழக்க கூடாது. இந்த போர் பல தலைமுறைகளுக்கு தொடருகின்ற பெரும் பழி நிறைந்த ஒரு போராக அமையப் போகின்றது. இது அமெரிக்க எதிர்கால சந்ததிகள் நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலையை உருவாக்கப் போகின்றது. ஆகவேதான் இதை தீர்க்க வேண்டும் என்று தன்னுடைய பதவியை இழப்பதாகவும் அவர் கூறுகின்றார். அதேவேளை நேற்று இலங்கையில் இருந்து புறப்பட்டு டென்மார்க்கை வந்து அடையும் வரை பல தலைவர்களுடைய மரண செய்திகள் வந்து கொண்டிருந்தன. அவற்றை உடன் தர முடியாமைக்கான காரணம், விமானத்தில் பறந்து கொண்டிருந்ததும்
பறந்து வந்த விமானத்தின் அனுபவங்களும் இருப்பதனால் அடுத்தடுத்த செய்திகளில் அந்த பயண அனுபவங்களையும் தர முயற்சி எடுக்கின்றேன். முதலாவதாக அந்த பயண நேரத்தில் மரணித்தவர் அலி லரிஜினி. இவரை பற்றிய நமது செய்தியிலே இவர் மிக உரத்து குரலை கொடுக்கின்றார். இந்த தாக்குதலின் இலக்காக இவர் மாறக்கூடிய நிலை இருக்கின்றது என்ற செய்தியை வெளியிட்டிருந்தோம். காரணம், இவருடைய குரல் பதிவாகி கொண்டிருக்கின்றது. அந்த குரலை நோக்கி AI வரும் என்பது முக்கியமான விடயமாகும். இதனால் தான் முக்கியமான மத தலைவர் மொய்டாபா காமேனி தன்னுடைய குரலை வெளியிடாமல் இருக்கின்றார் என்பது மிக மிக முக்கியமான விடயமாகும். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் AI தொழில்நுட்பத்தினுடைய பரிசோதனை களமாக இருப்பதனால் சாதாரண குரல் இருந்தாலே போதும், AI தேடி வந்துவிடும். இரண்டாவதாக மிர்சா லரிஜினி. இவர் அலி லரிஜினியினுடைய மகனாகும். எனவே தன்னுடைய புதல்வனையும் அவர் இழந்திருக்கின்றார். மூன்றாவதாக சோலாம் ரஸா. இவர் பசீஸ் படையணியை சேர்ந்தவர். ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படையினுடைய கிளை பிரிவாக இருந்தது. இவர் ஈரானுடைய இறந்து போன மத தலைவரின் வலது கரமாக இருந்து பல சாதனைகள் படைத்தவர். அடுத்தபடியாக இஸ்மாயில் கட்ரிப். இவர் ஈரானுடைய உளவு பிரிவு மந்திரியாக இருந்தவர். முன்னர் அமெரிக்காவிற்கு எதிரான சைபர் தாக்குதலுக்கு பொறுப்பாக இருந்தவர். அயதுல்லா அலி காமேனியினுடைய நேரடியான பாராட்டையும் மதிப்பையும் பெற்ற ஒருவர். இவர்களுடைய மரணம் ஈரானுடைய அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரானுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தீர்க்கமான முடிவை எடுக்கின்ற இவர்களுடைய இழப்பு ஓர் அடியாக இருக்கும் என்று அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. அதேவேளை இஸ்ரேல் மொய்டாபா காமேனியை தாங்கள் தேடிக்கொண்டிருப்பதாக கூறுகின்றது. அவர் இஸ்ரேலிடம் இருந்து தப்பி பிழைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கின்றார் என்பதும், அவர் காயமடைந்திருக்கின்றார், கோமா நிலையில் இருக்கின்றார் என்பதெல்லாம் அவருடைய குரலை கேட்பதற்கான சவாலா என்பதும் தெரியவில்லை. ஆயினும் கடந்த 24 மணி நேரங்களில் மிக முக்கியமான சம்பவமாக இவைகள் இருக்கின்றன. ஈரானினுடைய எரிவாயு கட்டமைப்பு மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு டொனால்ட் ட்ரம்ப் காரணம் இல்லை என்றாலும் ஈரானினுடைய தென் பிராந்தியத்திலே அது மிக முக்கியமான எரிவாயு கட்டமைப்பு. உலக மக்களுக்கும் அது ஒரு சொத்தாகவே இருக்கின்றது. அதுபோல கட்டாரினுடைய வடபுலத்தில் இருக்கின்ற எரிவாயும் உலகத்தின் மிகப்பெரிய செல்வமாக இருக்கின்றது. கட்டாரினுடைய எமிர் பெரும் கோடீஸ்வரராகவும் மிகப்பெரிய சாதனையாளராகவும் வர அதுவே காரணம். உலக கிண்ண உதைபந்தாட்டம், ஒலிம்பிக் போட்டி, கட்டார் ஏர்லைன்ஸ், அல் ஜசீரா தொலைக்காட்சி என்று கட்டார் ஒரு புகழ்மிக்க நாடாக மாறுவதற்கு காரணமான அந்த வயல் தீயிடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது தீ கட்டுப்பாட்டில் வந்திருக்கின்றது. ஈரானினுடைய எரிவாயு தேவையில் 80% மக்கள் அதிலேயே தங்கி இருக்கின்றார்கள். அவர்களின் வயிற்றில் அடிக்கும் வேலையாக இது இருக்கின்றது. இந்த செல்வம் ஈரானுக்கோ கட்டாருக்கோ அமெரிக்காவிற்கோ சொந்தமல்ல. பூமி என்கின்ற பந்தின் சொந்தம். அது உலக மக்களின் சொந்தம். எனவே அவை தீயிடப்பட்டு இருப்பதானது உலக மக்களுக்கு எதிரான ஒரு செயல் என்ற கருத்தை இப்பொழுது விண்ணோக்கி உயர்ந்து கொண்டிருக்கின்ற எரிவாயு விலையும் ஆயில் விலையும் அதனால் வந்திருக்கும் பிரச்சனைகளையும் உலகம் முழுவதிலும் சாதாரண குடிமக்கள் சுமந்து கொண்டு இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரும் வரை அனைத்து இடங்களிலும் வரிசையில் மக்கள் நிற்கின்றார்கள். இரவிரவாக நள்ளிரவு 4 மணிக்கு ஆட்டோ சாரதிகள் வரிசையில் நிற்கின்ற காட்சியை காணக்கூடியதாக இருந்தது. அதுபோல விமான நிலையங்களில் துயர் சுமந்த முகங்களுடன் விமான பரப்பு நிற்கின்றது என்ற சிவப்பு விளக்குகளை பார்த்தபடி கண்ணீருடன் நிற்கின்ற மக்களும், புதிய விமானத்தை ஏற்பாடு செய்வதற்கு மிகப்பெரிய பணத்தை கொடுக்க வேண்டி இருப்பவர்களும், பரப்பில் இருக்கின்ற ஆபத்துக்களுமாக இன்றைய அபாயமான ஓர் உலகு உருவாவதற்கும் எது காரணம் என்ற கேள்வியை உலகத்தின் மக்கள் கேட்க தொடங்கிய சுய விசாரணை காலமாக இது இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். பல சுவாரஸ்யமான சம்பவங்களுடன் அடுத்த செய்தி வருகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.